வணக்கம் நண்பர்களே. 28th மே அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். நேற்று மாவு அரைச்சோம், அதனால் மேண்டேட்ரியாக இன்றைக்கி காலைல இட்லி தான். தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி. எங்கள் எல்லாருக்குமே வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். அரைக்கும்போது 2 சின்ன வெங்காயம் இல்லைனா கொஞ்சோண்டு ஒரு துண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் புளி சேர்த்து அரைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம். வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் சுரக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிருப்பாங்க. 1 pot ரெசிபின்னு சொல்லலாம். குக்கரில் விட்டுட்டு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோட்டீனுக்கு கார முட்டை அவிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்குறது. அப்புறம் கோவக்காய் ரோஸ்ட், இதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி கோவக்காய் ரோஸ்ட் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் லஞ்சு கட்டிட்டேன். இந்த சின்ன டப்பாவில் தயிர் இருக்குது நண்பர்களே. எனக்கு 34 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணுன்ற அறிவு எனக்கு வந்திருக்கு. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த கோவக்காய் கூட்டு சாம்பார் வெறும் சாம்பாரோடு வச்சு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும். அது சும்மாவே வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.